நம பார்வதி பதையே. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது திருவாசகத்தில் நம்ம அடுத்தபடியாக சிந்திக்கக்கூடிய பாடல் பார்த்திங்கன்னா 44வது திருப்பாடல் எண்ணப்பதிகம். எண்ணப்பதிகம் நம்மளுடைய எண்ணத்தை சுவாமிக்கு தெரியப்படுது. எண்ணப்பதிகம் தில்லையில் அருளியது ஒழியா இன்பத்து உவகை ஆசிரிய விருத்தம். திருச்சிற்றம்பலம். 44வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் 6 பாடல்களை கொண்டுள்ளது. பாருருவாய என் பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே அப்படின்னு அற்புதமாக சொல்கின்றார். நம்ம ஒரு பூஜை செய்கிறோம், நம்ம ஒரு ஆலயத்திற்கு போகிறோம், இறைவனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் நிச்சயமாக வைத்துக்கணும். அடிக்கடி அடின்னு சொல்வேன், ஒரு குறிக்கோள் இல்லாமல் நம்ம வாழக்கூடாது. அப்போ அந்த குறிக்கோள் என்னதாக இருக்குது? நம்மளுடைய உயர்ந்த சிந்தனையாக உயர்ந்த வேண்டுதலாக இருக்கணும். வேண்டுதல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. எந்த வேண்டுதல் இருக்கணும்? உயர்ந்த வேண்டுதலாக இருக்கணும். என்ன வேண்டுதல்னு சொன்னால், நம்மளுடைய குருமார்களில் வேண்டியதெல்லாம் என்ன? பிறவியாகிய அந்த பிணி தீர வேண்டும். வேண்டுங்கால் வேண்டுதல் பிறவாமை, மற்றது வேண்டலின் வேண்டாமை வரும். அது வேண்டல்னா கூட வரதான் போகுது. அப்போ என்ன கேட்டாங்க? பாருருவாய என் பிறப்பு அற வேண்டும். மாணிக்கவாசகர் கேட்கிற, இறைவா பாருருவாய என் பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி. அப்போ அடியவருடைய தொகை நடுவே நம்ம இருப்பதே அவனுடைய பெரும் திருவருள். அப்படி திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. உய்தல் என்று சொன்னால் அவன் திருவடியை சென்று அடிதல். உயிஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்பெறுவார். உய்தல் என்றால் அவனுடைய திருவடி வந்தார். அப்படி அற்புதமான திருப்பதியும். அது உரியே நல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுதும். உரியே நல்லேன் உனக்கு அடிமை நான். உரியே நல்லேன் உனக்கு அடிமை நான். உனக்கு அடிமைப்பா. உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன். நம்மலாம் பாருங்க, இப்போ கல்யாணம் பண்ணுறதான் தெரியும் பொழுது அப்போ பாருங்க, அந்த கணவன் மணிக்கு சில அன்புகள்லாம் திருமணமான புதுசில் எப்படி சொல்லுவாங்க? இப்போ காதல் திருமணத்தை கூட விட்டுங்க, காதலில் தான் எல்லாம் பார்க்க முடியும். அப்போ அந்த காதல் எப்படி பாருங்க, உரியே நல்லேன் உனக்கு அடிமை சொல்லுவாங்க. உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்கிறது? ஒரு தலைவன் தலைவி கிட்ட சொல்லுவோம். அதுமாதிரி ஒரு தலைவி சொல்லுதா, ஒரு தலைவனை பார்த்து சொல்லுதால, ஐயோ எங்க நான் உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்க முடியும்? உங்ககிட்ட பேசாமல் விட முடியும். காலைல எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறத குட் மார்னிங்னு போட்டுறான் அந்த மெசேஜ். அப்போ பாருங்க, உரியே நல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுதும். அந்த பாருங்க காதல். சுவாமி மீது அவரை காதலனாக வைக்கிறார், தன்னை காதலியாக வைத்து பாடியதுதான் திருவாசகம். மாணிக்கவாசகர் இங்கெல்லாம் தன்னை பெண்ணாகவே உருவகப்படுத்தி தலைவனை சிவபெருமானாக வைத்தே பாடியிருப்பார். அப்படி பாருங்க, அதை நினைச்சு பாருங்க, அந்த வரி நம்மளுக்கு எப்படி உருகுது பாருங்க. உன்னை பிரிந்திங்கு. நம்ம அருள் குருநாதர் நம்ம ராஜேந்திரனை அற்புதமாக சொல்வார், நம்ம எதை வேணாலும் காணுங்க, அதையெல்லாம் சிவ செயலாகவே எண்ணுங்கன்னுவார். நான் கேட்டேன், எப்படி ஐயா அப்படி எண்ணுவதுன்னா? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம சினிமா பாட்டு கூட கேட்குறோம்ல, என்னையா பாட்டுன்னு, ஒரு நாளும் முனை மறவாத இனிதான வரம் வேண்டுமோ பாட்டு. அவர் என்ன பார்த்து சொன்னார், என்னங்க ஐயா பாருப்பா, இந்த பாடலை சிவபெருமானை வச்சு பாடிப்பாரு, உனக்கு அற்புதமாக உனக்கு புரியும் அப்படின்னார். எப்படி ஐயா பாடுவதுன்னா, இது சினிமா பாட்டுன்னு என்னாதீங்க, நம்ம தலைவனை வைத்து சிவபெருமானை எடுத்து பாருங்க, உங்களுக்கு அற்புதமாக அந்த பாடலில் எப்படி விளக்க வருது பாருங்க.
ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும், உடலாலும் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் அப்படின்னு இமையோடு விழி போலே இதோடு உன்னை விலகாத வர வேண்டும், எனையாலும் எஜமானே எனையாலும் எஜமானே அப்படின்னு எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த பாட்டை கேட்குறீங்களோன்னு நம்மளுடைய அருள்குருநாதர் நம்ம ராஜேந்திரன் ஐயா சொன்ன விளக்கம் இது. அப்போ என்ன தெரியுது, எல்லாம் சிவ செயலாக எண்ணுவோருக்கு அனைத்திலும் சிவம் தோன்றுவான். அதனால வந்து எது அந்த பாடல் நான் சிந்திச்சு அவர் சொல்லிட்டு போயிட்டார். நான் அந்த பாட்டை அப்போதான் யூடியூப் எடுத்து காதல வச்சு நல்லா பார்க்கட்டேன். அது அப்படியே கண்ண மூடி சிவமாகவே நினைத்தேன். சிவமாகவே தோன்றி திருவாசகத்தை போல தித்தித்தது அந்த பாடல். பாருங்க, ஏன்னா அந்த வரி பாருங்க, என்னை யாழும் எஜமானே கரெக்டா வருதா இல்லையா? எஜமான கரெக்டா வருது பாருங்க. அது பாருங்க, ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் இருக்க வேணும் பாருங்க, கரெக்டா பொருந்தது அந்த வரி. அவர் யாரு எழுதுனா தெரியல, அற்புதமா சிவருமணியா பாட்டு போயிட்டு அந்த ஆளு அவ்வளவுதான் பாடி இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. அந்த ஞானம் இருப்பவர்களுக்கு, ஞான வேட்கை இருப்பவர்களுக்கு எல்லாத்துலயுமே அந்த ஞான வேட்கை. அதனால இதெல்லாம் அந்த சிவ சிந்தனை. அப்பொழுது பாருங்க, அற்புதமான அந்த சிந்தனை நம்மளுக்கு இருக்கணும். சொல்றது பாருங்க, ஒளியே நல்லேன் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுது தரியே நாயேன் இன்னது என்று அறியேன் சங்கரா கருணையினால். ஒன்னே படம் ஐயா அற்புதமா ஒரு நாளும் முனை மறவாத இனிதான. அப்போ அந்த பாட்டு பாருங்க, பாருங்கம்மா, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க, நம்மளே சந்தோஷமா இருக்குது. அப்போ அந்த இறைவன் மீது அந்த அதே மாதிரி அந்த சொக்கத்தங்க பண்ண நிறைய பாட்டுல எங்க சித்தப்பா எடுத்து சொல்லுவார். அது அருமை. அந்த இன்னொரு பாடம் நல்லா சொல்லுவார் என்கிட்ட. இந்த என்ன நினைச்ச ஒரு பாட்டு வரும்ல, அதோட சொல்லுவார். உன்ன இந்த பூர்வ ஜென்ம புண்ணியமும் உன்னை அடைந்தேன், அவ திருவள்ளுவர் அடைஞ்சிக்கிறோம். அந்த பாடெல்லாம் அந்த லிங்க் படுத்தி காட்டுவார் எனக்கு. எப்பா ஏதோ திருவாசக தேவாரத்துல தான் அவர் இருக்கிற நினைக்காதரா, இந்த லௌகீக வாழ்க்கையிலையும் அவன் இருக்கிறான்னு சொல்லுவான். அவன் வேற எங்கேயும் இருக்கிறவன் இல்ல, அனைத்துலயும் பாரு எல்லாத்துலயும் அவன் இருக்கிறான். அடியவருக்கு எளியவன். வேற அடியவருக்கு இந்த புக்கெல்லாம் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. எங்க இந்த பாட்டா பாருங்க, இந்த பாட்டில் கூட அவர் இருக்கிறாரு அப்படின்னு ரசிக்கலாம் நம்ம. பாருங்க, இனிமே சினிமா பாட்டு கேட்டா கூட வீட்டுல கேட்டா கூட தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க அவன் பாருங்க, அவங்க கேட்கணும் கண்ணை மூடி அப்படியே சிவருமான் நினைச்சு பாருங்க. அந்த பாட்டுல நீங்க அங்க போயிடலாம், நிச்சயமா போலாம். ஏனாமா எந்த பாடலை கேட்போம் என்பதை விட அந்த டைம்ல எதை சிந்திக்கிறோன்றதான மெயின். இப்ப திருவாசகம் பாடும் போது கூட இங்க பாட்டுன்னு மணியாச்சு. இவருங்க திருவாசகம் பண்ணே இருப்பான். இவர் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க பிரசாதம் இமை பொழுதும் என்ன நீ. அந்த பாடல் இங்க இருக்கும், கவனம் அங்க. அப்புறம் இது சில பேர் அப்படியே அடைக்க ஜோதியே சுடரே அப்படி சூழொளி விளக்கே சுரி குழல் பனை மூளை மடந்தை புக்க பத்திரம் எடுப்பான். பாடிய பரணே பால் கொள்வே நீக்காய் பங்கைய தையனும் மாலரியா நீதி அப்படி சாமி பாரு. தயவு செஞ்சு எந்த ஓடி புடியா எதிர்க்க. அப்ப என்ன தெரியுது, அவன் பாருங்க எதுக்கு அவன் பாடினான். இதுதான் பாட்டார்ல, நீ பாடுறத கேட்கணும். அந்த ஆளுக்கு என்ன தலையை தவிர சும்மா அவன் காதுலயே போய் கத்துறது. அவருக்கே ஒரு கடுப்பாகமா ஆகாதம்மா. பாடினா கூட இல்லம்மா, இல்ல கவனம் ஃபுல்லா அங்கே இருக்கும், பாடினே இருப்பாங்க. புதிய என்ன பண்றேன்னா அப்படின்வான். அந்த கவனம் அதுல இருக்குதா? நம்ம பாருங்க, அவன் பாட்டுல டென்ஷன் காட்டுவான். ஜோதிய சுடரே எது அவன் மறைக்கிறான் கூட்டத்துல. ஒருத்தர் தம்பிங்களை குடும்பம் கூடுவாங்க, நான் வச்சு நாதன் தாள் வாழ்க கொடுத்தாங்க. சாமி பாரு, என்னடா நாதன் தாள் வாழ்க, அவன் தாள் பயந்து போடுவான், இவன் என்ன கழுத்துக்கிற வச்சிருக்கும்.
அவ பாருங்க, அந்த கேரக்டர் வெளியே வந்து நம்மளுக்கு கேரக்டர் வெளியே வந்து போதா இல்லையா? அது சூப்பராக ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க சினிமாவில் பாருங்க. ஒரு இதை பாருங்க, ஒரு ரவுடி அச்சகர் ஆகணும்னா அச்சகர் ரவுடி ஆகக்கூடாதுங்க. அந்த மாதிரி தப்புன்னு பாருங்க, ரவுடி ஆகி போயிடுவாங்க. அந்த வடிவேல் ஒரு பத்து என்ன பண்ணுவாரு, கல்லை தூக்கி போட்டுனே இருப்பான். தப்புன்னு கட்டி எடுத்து வெட்டணும். ஏன்னா இந்த ஊர்ல அச்சகரை கூட ரவுடி ஆக்கி வச்சுக்கிறோம். அவன் பாருங்க, ஏன் அந்த நம்ம இயல்பு வரைக்கும் வந்துடும். நம்ம கோயிலுக்கு போறோம், திடீர்னு வந்து ஐயரை போய் சுயினிங்கன்னே இருந்தா பாருங்களேன், என்ன பண்ணுவான், ஒரே போராட்டம் ஆகுதுன்றான். பூ குத இந்த விபூதி தூக்கி வாயிலே அடிக்கிறான். அவன் அடிக்கிற விபூதி அப்படி வந்து 10 பேர் மேலே அடிக்குது. ஏன் கோவம் அப்படி டென்ஷன் ஏற்றி நம்ம தாங்க பண்றோம் இதெல்லாம். ஒரு கோயிலுக்கு போன ஒரு கியூல பாருங்க, இல்ல ஒரு கியூல வாங்கன்னா பொறுமையா நம்ம ஆளுமே தப்பு இருக்குது. லைன்ல வாங்க பொறுமையா வாங்க சிவா, ஒரு ஐயா பொறுமையா சொல்லினே இருப்பார், சிவா லைன்ல வாங்க. மறுபடியும் கோவம் ஆயிப்படும் அவருக்கு. மறுபடியும் உன்னை சிவான்றது போயிடும். ஏமா உனக்கு ஒரு வாட்டி சொன்ன அறிவு இருக்காது. அப்புறம் ஃபர்ஸ்ட் பாருங்க, பிளேட்டு கொடுக்கும்போது நீங்க நோட் பண்ணி பாருங்க. கோயில்ல நீங்க ஏதாவது சிந்திச்ச சிரிப்பா இருக்கு, இதெல்லாம் நான் நிறைய நோட் பண்ணுவேன். என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் சிவாய நம பிரசாதம் இப்படி போவோம். ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ண ஐயா சொல்ல நோட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அள்ளுவாங்க, வைப்பாங்க. இது ஆரம்ப ஸ்டேஜ். சிவாய நம சிவாய. ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நடுவில் வந்து கை விடுவார், சிவாய நம பின்னாடி. அப்ப என்ன டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். பின்னாடி போங்க, மறுபடியும் சிவாய நம சிவா எத்தனை வாட்டி சொல்றது, பின்னாடி போயா. அந்த டைப்பிங் மாறிடும். மறுபடியும் ஒருத்தர் கை விடுவார், மறுபடியும் பொறுமையா சிவாய நம ஒருத்தவங்க சொல்ற சிவா பொறுமையா வாங்க. சிவாய நம்ம கட் ஆயிடும். பிரசாதம் போட்டுனே இருப்பாங்க. எத்தனை வாட்டிங்க சொல்றது, சிவா பொறுமையா வாங்க. எல்லாம் சவுண்டு கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. அப்புறம் பொறுமையா உணர்த்துறோம். ஏன்னா அவங்க பண்ணி இவங்களுக்கு கொண்டு சொல்லக்கூடாது. நம்ம ஆளுங்க எப்படின்னா, அவன் கேரக்டரே வெளியே கொண்டு வந்து அவரையே கொண்டு நடிச்சுன்னுக்கிறாரு. நடிக்கிறவரை கம்முன்னு விட்டா அவர் பாட்டு நடிச்சுட்டு வீட்டுக்கு போவாரா இல்லையா? நம்ம ஆளுங்க அந்த கேரக்டரை வெளியே கொண்டு வந்துடுவான். எத்தனை வாட்டி சொல்றது, 2 வாட்டி அவர் வெளியே வந்துடுவாரு. உனக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு கேட்டுருவார். நம்ம ஆளுங்க அப்படி கம்மன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த நகைச்சுவையெல்லாம் கோயில் நடக்குது. ஏன் என்னது இதெல்லாம் அடினே சொல்ல வந்தேன்னா, அந்த கருத்து ஏன் இதெல்லாம் அந்த கருத்து ஊன்றி அதை படித்தல் வேண்டும். நம்ம ஏதோ நம்ம படிக்கிறோன்னு படிக்கக்கூடாது. அந்த பாடலை எதுக்கு பாடியிருக்கிறாங்க பாருங்க. மாணிக்க வாசக பெருமான் ஆலய திருவாசகம் பாடியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி என்ன தேவாரம் நாயன்மார்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. அப்போ சுவாமி இதெல்லாம் செவியில கேட்டது இல்லையா? கேட்டு இருக்கிறார். அப்போ இதை எதற்கு படிக்கிறோம்? நாம் உணர்ந்து கொள்வது. சாமி கிட்ட போய் சொல்லி சாமிக்கு என்னங்க நாங்கள் பவர் நாங்கள் ஏற்ற போறோம்? சிந்திச்சு பாருங்க. நம்ம பாடுவதனாலேயோ அபிஷேகம் செய்வதனாலேயோ நம்ம மந்திரம் போவதனாலேயோ ஒன்றும் அவருக்கு பவர் வர போகிறது கிடையாது. இதெல்லாம் சிந்திக்க வேணும். பல பேர் ஆணவம் வச்சு ஐயருங்களே பல பேர் ரொம்ப ஆணவமாக இருப்பானுங்க. நாங்கள் கலச தண்ணி ஊற்றினாதான் சாமிக்கா பவர் எழுந்துக்கணுமா. 5 நாள் ஜுரத்தில் போட்டால் அடங்கிடுவேன் நீ. அப்போ பாரு, எல்லாம் நம்மளால நடக்குதுன்னு நினைக்கலாமா? அவனுடைய அருளால் தான் அனைத்தும் நடக்குது. அந்த பவர் வந்து தண்ணி ஊத்துற பவர் ஏதுன்னு சொல்றோமே, அந்த தண்ணி எவன் படைச்சான்? நம்மளே அவனுக்குள்ள இருக்கிறப்போ நம்ம எப்படிங்க அவனுக்கு பவர் ஏற்ற முடியுது? எப்படி இருக்குதுன்னா, நம்ம செல்லு சார்ஜரை வச்சு டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் ஏற்றுற கதையா இருக்குது. வச்சு போருமா இல்லையா? அவ பாருங்க, நம்மளால எந்த பவருங்க ஏற்ற முடியும்? நம்ம அன்பை அங்க பிரதிபலி. இது எப்படி உணர்ந்துக்கணும்னா, நம்ம அன்பை அங்க பிரதிபலித்தல். அது வரைக்கும் அங்க அன்பு இல்லை, இப்போ அன்பு வருது. ஃபர்ஸ்ட் போறோம் அந்த சுவாமி அந்த கல் திரும்பினே இருக்கும். அந்த கல்லை தூக்கி வைக்கிறோம், கல்லான்னு நினைப்போம். அது மேல அந்த அபிஷேகத்தை பார்த்துட்ட உடனே இறைவனா வரும். கல்லை கண்டோருக்கு அங்கே தேவனை காணும், அங்கே தேவனை கண்டோருக்கு கல்லை காணும் என்பதை தான் மாற்றி நீ கல்லை கண்ண நாய காணும், நாய கண்ண கல்லை காணும். அப்ப கல்லை கண்டவர்களுக்கு அங்க நாயகன் தென்பட மாட்டான். அங்க நாயகனை கண்டவர்களுக்கு கல்லு தென்படாது என்பதற்காகத்தான் அந்த பழமொழியை வைத்தார். இன்னைக்கு சும்மா கல்ல கண்டா நாய காண, நாய கண்ட கல்ல காண, அது நாயகன் என்று கல்லை கண்டவருக்கு நாயகன் தெரிய மாட்டான். நாயகனை கண்டவர்களுக்கு கல்லு தெரியாது. அங்க நாயகன் தான் பார்த்தா கல்லு எப்படி தெரியும்? சுவாமி தான் தெரியும். அப்ப பாருங்க, அதெல்லாம் சிந்திச்சுக்கணும்.
அப்போ அந்த அன்பு அங்கே பிரதிபலிக்குது. அங்கே வேதத்தை என்ன செய்கிறோம்? இறைவா யாகம் வளர்த்துறோம். ஃபஸ்ட்டு இறைவன் பாருங்க, அங்கே ஓசையாக இருக்கிறவனை ஓசையினூடாக உள்ளே இழுக்கிறோம். உள்ளே இழுத்து பிராணாயாமம் செய்து உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை வெளியே கொண்டு வந்து காற்றின் மூலமாக, அதாவது ஆகாயமாக ஓசையிலிருந்து காற்றின் மூலமாக உள்ளே இழுத்து காற்றிலிருந்து நெருப்பாகி அக்னியை வளர்த்து அக்னியிலே இருக்கக்கூடிய ஆற்றலை சொரிந்து நீரிலே இறக்கி நீரில் இருக்கக்கூடிய இறைவனை நிலத்திலே இறக்குகின்றோம். பஞ்சபூத தொடர்பு படுத்தினார்கள் நம்மளுடைய வேதாகமங்களிலே. ஏதோ சாதாரண விஷயங்கள், அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருக்கின்றன. ஆகாயம், ஆகாயத்திலிருந்து காற்று தத்துவம், காற்று தத்துவத்திலிருந்து அக்னி தத்துவம், அக்னியிலிருந்து நீர் தத்துவம், நீர் தத்துவத்திலிருந்து நில தத்துவம் பிறக்கின்றது. பஞ்சபூதங்கள் இப்படிதான் பிறக்கிறது. அப்படி அந்த நெருப்பில பார்த்தீங்கன்னா யாக நாங்கள் வளர்த்தி முடித்து இறுதியில பாடும், பூர்ணாகுதி உத்தமாம் ஜோதி சர்வம் வை பூர்ணாகுதிஹி. வேதம் சர்வம் பூரணம் பூரணாத்துவம் அப்படின்னு பூரணாகுதி கொடுக்கும். பூரணாகுதி கொடுத்த உடனே அந்த இறை ஆற்றலை வாரி 2 கைகளில் தர்பை நெல் பொறிகளை வாரி அந்த இறை ஆற்றலை வாரி அந்த திரு கலசங்களின் மீதே சொரிந்து ஆவாகனே ஸ்தாபனே சன்னிதானே சன்னிரோதனே தாளத்திரி திக்பந்தனே அவகுண்டனே தேனு மகரமுத்திரம்லாம் காட்டி இந்த தீமுகத்திலே எழுந்த இறைவா, எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய பரம்பொருளே, என் விருப்பப்படி இந்த திருக்குடத்தில் எழுந்தருள்வாயாக. எழுந்தருளி என் அன்பின் ஆணைக்கிணங்க, அன்பின் ஆணை பாருங்க, சொம்மனமான அன்பின் ஆணைக்கிணை, அன்பெனும் வலையோள் அகப்படுவோன் காண். அன்பின் ஆணைக்கிணங்கி அந்த திருவுருவச் சிலையிலே இந்த குடநீர் நன்னீராட்டு பெருவிழாவின் போது இந்த நீரில் இருக்கக்கூடிய இறைவனை அந்த சிலையின் மீது ஊற்றும் பொழுது இந்த நீரின் வழியாக இறைவனது திருவுருவச் சிலையை தனக்கு இடமாக பெற்றுக்கொண்டு திருமேனியை தாங்கி உயிர்களுக்கு அருள்கின்றான் இறைவன். அப்படி எப்படிலாம் நம்மளுக்கு ஆகமங்கள்லாம் வைத்து நம்ம ஏதோ கோயிலுக்கு போகிறோம், சின்ன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணுற அன்றைக்கி நேராக போவான், அங்கே அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அதை விட்டுருவான், பாட்டிலுக்கு அலைவான். ஐயோ பாட்டிலு எதுக்கு? தண்ணி பிடிக்குது. அங்கே என்ன செய்கிறாங்க? ஐயர் ஓதனா கம்முன்னு இரு. முதல்ல இங்கே பார்ப்போம், இங்கே என்ன தராங்கம்மா? என்னது? சாம்பார் சாதம். இங்கே இருந்து திம்முன்னு ஒருத்தர் அன்றைக்கி ஓடினாரு மேலக்கோட்டை கோயிலில். இங்கே பார்த்தேன், ஐயா ஓடுறாரு. ஐயோ இங்கே ஏதோ அபிஷேகம் நடத்த. ஐயா எங்கே வரீங்க? அங்கே பிரிஞ்சி போடுறாங்க ஐயா. இந்த முக்குட்டுலேருந்து அந்த முக்குட்டுக்கு ஓடுறாரு. இன்னும் யாரும் சாம்பார் சாதம் முடியாது பொழுது. சரி ஓடு பிரிஞ்சிக்கு. இன்னொரு அம்மா குடுக்குன்னு இந்த பக்கம் ஓடு. என்னம்மா? அங்கே பருப்பு பாயாசம் ஊற்றிக்கிறாங்க இந்த சைடு. அங்கே பார்த்தா மந்திரம் ஓதி இருக்குது, அங்கே பார்த்தா 10 பேர் தான் உட்காந்துக்கிறான். அதெல்லாம் அவங்க கேட்பாங்க, கம்முன்னு இருங்க, நீங்கள் தெரியாது. நம்மளால் இன்னொருத்தர் பாட்டிலாக தேர்றாரு. எதுக்குன்னா என்னன்றேன் ஒருத்தனா அதுக்குன்னே போய் 10 பாட்டில் வேணும் தண்ணி குடிக்கிறதுக்கு. அவர் பாட்டு கடைன்னு குடிச்சாருமா. குஷ்டு இன்னும் சில பேர் என்ன பாட்டில் தண்ணி வாங்கி கீழே ஊற்றுறாங்க. என்னடா ஊற்றிங்களா பாப்பா தண்ணி பிடிக்கிறதுக்கு? அதான் எதுக்கு பிடிக்கிறோம், நம்ம எதுக்கு போகிறோம், நம்ம எதுக்கு என்ன செய்கிறாங்க, முதல்ல அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஒரு ஆலயத்துக்கு போனால் அங்கே இங்கேன்னு கண் அபாரம். நம்ம ஆளுங்க இன்னும் சூப்பரான ஆளுங்களாம் இருக்கிறாங்க. நேராக போவாங்க, நேராக கோயிலுக்கு போய் உள்ளே இறங்கினோடனே ஒரு அம்மா அப்போ தான் நமக்கு முன்னாடி 10 பேர் போவாங்க பொழுது. அவங்க பார்க்க பற்றிய நல்ல வசதி பொழுது, காலை கழுத்தெல்லாம் பார்த்துங்க. இன்னும் நம்ம ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் சித்தியில் வந்தோன்னு வச்சுக்கப்ப ஜாக்கெட் நல்ல மாடலாக ஜெந்தது கலந்து அவங்க சிந்தனை அங்கங்கே போகுது. இன்னும் நல்லா நம்ம எல்லாம் போகிறப்ப எல்லாம் பார்ப்போம். இந்த ஐயா நல்லா பாடுற, நம்ம என்ன பாட்டு கம்மியாக பாடுறோம். அது அவங்க சிந்தனை ஒரு பக்கம். அந்த மாதிரி இப்போ பிரவீன் தம்பிலாம் வந்து நம்ம நேராக கொடுக்குன்னு போய் கையில் வாத்தி எங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பான். இங்கே வாத்தி எங்கே அடிக்கிறாங்க, அவங்க சிந்தனை எங்கே இட்டுதோ எங்கே அங்கே போய் நிற்கிறோமா இல்லையா? அந்த அப்போ பாருங்க சாப்பாடுன்னு வந்தவங்க எங்கே போவாங்க? அங்கே போவோம். இல்லை நான் கூட சாப்பாடு தான் போவோம். ஏன்னா அங்கே கூட்டத்துக்கு நம்மளுக்கு செட் ஆகாது. கூட்டம் என்ன பண்ணுறது, முதல்ல சாப்பாடை சாப்பிட்ருவோம். ஏன்னா தெம்பா இருந்தால் தானே பார்க்க முடியும். மயக்கம் வந்தால் என்ன பண்ணுறது? அதுமாரி நம்ம அதனால் உணவுக்கு அதாவது அதை போயிட்டு அந்த இறைவனை பாருங்கள், நம்ம அந்த சிந்தனை வருவது இல்லை. அங்கே பாருன்னு வேத மந்திரங்கள் ஒழிப்பார்கள். அங்கே போய் உட்காந்து என்ன சொல்கிறாங்கன்னு செவியில் கேட்கணும். அது நம்ம என்ன ஐயா புரியலையா கேளு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்,
டாக்டரு ஐயா சார் என்னம்மா தலைவலி வேற, வயிற்று வலி வேற, நேரத்தில் சாப்பிட்டா ஒரே காரமாகுது வேற, என்னம்மா சொல்லிக்கினே இருப்போம் லிஸ்ட்டாக. அவர் டாக்டர் அந்த ஆள் நம்ம சொல்கிறத கூட கேட்க மாட்டான். வேற 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 வேறன்ட்டு போக்குது வெளியே போ அங்கே போய் போடுவாங்க. அந்த ஆளுக்கு 250 ரூபா ஃபீஸு. ஏமா இங்கே வகுப்புக்கு வாங்க, ஃப்ரீயாக தான் வகுப்பு எடுக்கிறோம். எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு வகுப்புக்கெலாம் வர முடியாது. ஏன் இதோட அருமை நம்மளுக்கு தெரியும். அங்கே போய் அவன் நம்ம சொல்கிறத கூட நம்ம மூஞ்ச கூட பார்க்க மாட்டான். வேற 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 அவருக்கு 250 ரூபா ஃபீஸு. இங்கே பாருங்க எவ்வளோ வகுப்பு. குருவுக்கு போயிட்டு ஐயா குருவுக்கு ஒரு குருநாதர்கள்லாம் நம்ம தட்சணை வச்சு கொடுக்கணும். ஏன் தட்சணை இப்போ அவருக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கூடாதா பாருங்க. ஏன் இதெல்லாம் நம்ம ஐயப்பாடு கேட்குறது. அப்போது அங்கே போகிறோம், ஹாஸ்பிட்டல் போய் அவன் என்ன பண்ணுற மாத்திரை அதை பார்க்குறோம். அதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது, அப்படியே இந்த கோழி சீக்கிர மாதிரியே இருக்குது. எதனா ஒரு வார்த்தை புரியுதா, அதை நேரம் எடுத்துகிட்டு போய் அந்த பில்லு சென்டரில் மெடிக்கலில் கொடுக்குறோம். கொடுத்தவனே அவர் இதை காலையில் சாயங்காலம் நைட்டு ஒன்று இருக்காது. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இது சாப்பிட்டதுக்கு பின்னாடி, இது எப்போங்க பல்லு தொலைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கோ, இது பல்லு வளர்க்குற அப்புறம் போட்டுக்கோ. ஒரு லிஸ்ட்டு வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு வரோம். அந்த மாத்திரை திரும்பினா அவனா தெரிஞ்ச யாருன்னா இது கேட்பாங்க. வந்தோடனே இது என்னன்னு தெரியலங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட சொன்னான். இது எதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட சொன்ன, இது எதுக்கு போடுற, இந்த மாத்திரையோட எஃபெக்ட் எல்லாம் தெரியக்கூடாது, அதுக்கு ஒரு மாத்திரையோட எஃபெக்ட் தெரியக்கூடாது ஒரு மாத்திரை. சாப்பிட்றதுக்கு சரி வாந்தி வருமே, அதுக்கு ஒரு மாத்திரை வச்சுக்கிறான். வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை. பாருங்கம்மா, எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை வேணும். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஆளுங்க இது நல்ல மாத்திரையா, நம்மளுக்கு அதை பற்றி அவனை கூட தெரியாது. இது கெட்ட மாத்திரையோ, இதில் விஷம் கலையில் இருந்திருக்குமோ, இது என்ன பல்லிக்கு என்ன மாத்திரையோன்னு ஒன்றும் தெரியாது. நேராக வாயின்னு வரும், லவக்குன்னு போட்டு முழிங்க. போடுறோமா இல்லையா, தண்ணி ஏற்றுறோம், பால் ஊற்றுறோம், 10 மாத்திரை ஒரே டைமில் ஷார்ட் அடிக்கிறோம், கோல் போடுற மாதிரி போட்டுக்கிறோம். இந்த பால் அடிப்பாங்க ஃபுட்பால் கோல், அதுமாதிரி வாயுல போட்டு முழிங்கிறோம். அப்படியே கம்மனா உட்காரோம், 2 இட்லி வாயில போட்டு அப்பாடான்னு பாருங்க. யாருன்னா கொஸ்டின் கேட்குறோமா, அது இப்போ மாத்திரை பற்றி நமக்கு என்ன தெரியுதா? அப்போ வேத மந்திரங்கள் புரியலன்னு கூடாது, அங்கேயும் போய் உட்காந்து கேட்கணும். மாத்திரையை பற்றி தெரியல, போட்டுக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி இறைவனுடைய வழிபாடு புரியலனா கூட இதை செய்யினா செஞ்சிடணும், கேள்வி கேட்கக்கூடாது. இங்கே தான் பல கேள்வி கேட்பான். இது ஏன் செய்யணும், அது ஏன் பண்ணணும், இது சாமி நம்மளாம் செஞ்சுக்கிறாரா, கொடுத்துக்கிறாரா, நம்ம இவ்வளோ செஞ்சுக்கிறாரா, கேள்வி கேட்போம். போய் கேட்பேன், ஐயா இந்த மாதிரி வாங்க கோயிலில் இதுமாதிரி அன்னதானம் போகிறோம், ஒரு 50 ரூபா கொடுங்க. ஏன் போன மாதம் கொடுத்தனே 50 ரூபா. அப்போ என்ன தெரியுது, ஒரு இறை வழிபாட்டுக்கு நம்ம பல கேள்வி கேட்குறோம். அப்போ ஏன் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், பில்லு போகிறோம் 1500 ரூபா. ஆனால் கொடுத்த மாத்திரை பார்த்தா 10 மாத்திரை. அன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுன்னு போனேன். எங்கள் அம்மா போகும்போதே இந்த டெலிவரி வார்டுக்கு போகிற மாதிரியே போகுது. நான் சொன்னேன் பொறுமையாக நடந்து. எனக்கு பாரு, நான் சொல்லுவேன் எப்பயுமே பாரு, ரொம்ப நோயாளியே காட்டிக்கூடாது. இது அப்படியே நடக்க முடியாமல் எனக்கே ஒரு மாதிரி இது என்னடா இது வர வயசானதான் இது. அப்புறம் நேராக உள்ளே இட்டுன்னு போய் உட்கார வச்சோம். டாக்டர் பார்த்தாங்க, இன்னும் வரத்தை பார்த்தா இதை வச்சு ஒரு 1000 ரூபாய் சேர்த்திடலாம் உங்களுக்கு. உள்ளே போகும்போதே தெரிஞ்சிடும் 1000 ரூபாய் சேர்த்திடலாம் உங்களுக்கு. நம்ம நேராக போனவொடனே என்ன பண்ணிடுறானுங்க, போன உடனே அவன் நேராக போனவொடனே டக்குன்னு கட்டிட்டு ஆயிட்டுறான் பிபி. அந்த பிபின்னு எனக்கு பக்குன்னு ஆகிப்போகுது. என்னடா பிபின்றாங்களே, பக்குன்னு அடிக்குது. அவன் என்ன பண்ணுறான், எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ அம்மாவுக்கு பிபி அதிகமாகுது, ஒரு 60 உட்கார வைங்க. பிபி அதிகமாகுதுன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது. நான் சொன்னேன் 2 டம்ளர் தண்ணி குடி, கம்முன்னு உட்காரு. எங்கேருந்து கம்முன்னு உட்காருது, ஒருத்தன் வரான், ஐயோ என்ன சத்தம், அவனுக்கு ஏதோ வியாதி பொழுகுது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே பிபி குறையுமா நம்மளுக்கு. அங்கே அம்மானுவான், இங்கே ஐயோனுவான், ஒருத்தன் இது ஒன்று செட்டு. நம்ம செங்கல்பட்டு ஜிஹெச்லாம் போனால் ஒருத்தங்க வந்து சேருவாங்க, ஒருத்தர் ஐயோ நச்சுன்னு ஓடுவாங்க. ஒன்று வரும், ஒன்று போகும், ஒன்று பிறக்கும், ஒன்று இறக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் பல கொடுமைங்கள்லாம் பார்க்குறோமா இல்லையா? அவள் பாருங்க, எங்கள் போய் உட்காந்து ஐயோ அவன் போனான், அவன் லிஸ்ட்டை போட்டான், இதை தெரிஞ்சிச்சு, இதை வச்சு ஓட்டிடணுன்னு. நான் பாட்டு கம்முன்னு உட்காந்து நான் எதையுமே கேட்டுக்கிறேன். நேராக போனாங்க இவங்க, இந்த வாருக்கிட்டு அவன் மாதிரி உள்ளே 8 மணி சரி இட்டுமோ நீ என்ன ட்ரீட்மெண்ட் எப்படியே தீட்டி எடுத்துன்னு வரீங்க ஒரு அமௌண்ட்டு நான் பார்த்துக்கிறேன். போட்டு 2வது பிபி செக் பண்ணாங்க, இது குறைஞ்ச பாடு கிடையாது.
இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது போல. அவங்க என்ன பண்ணாங்க, நேராக எங்கள் அம்மா உள்ள இருந்து பண்ணாங்க. உட்கார வச்சு என்ன பண்ணாங்கன்னே தெரில. இதுவாக தேய்ச்சினே வந்தது. அப்போ தான் நானே கொஞ்சம் ஊசி போட்டாங்க பொழுது. என்னம்மா அப்படின்னு பில்லு கொடுத்தாங்கப்பா, போய் கட்டுருந்தாங்க. பில்லு எடுத்து நான் நினச்சேன் சரி ஏதோ ஒரு 500 400 ஆகும் பொழுது அப்படின்னு நினச்சி நான் பில்லு சண்டை போய் கேட்கும்போது சார் 700 கொடுங்கன்னாங்க. இன்னும் மாத்திரை பக்கமே போல. என்னம்மா டாக்டர் பீஸுக்கிட்டே 700 வாங்கிக்கிறேன்னா, இல்லை சார் டாக்டர் பீஸ் 250, அவங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகுதுன்னு ஈஸி சேர்த்து அதுக்கு ஒரு 400 பில்லை போட்டாமா. சரி என்ன பண்ணுறது, நம்ம பாருங்க யாருன்னா இங்கே ஒருத்தருங்க வருவாங்க, யார் கத்திரிக்காய் எடுத்துன்னு வருவாங்க. அம்மா ஒரு கவரு 20 ரூபாய். என்ன கடையில் 10 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறான். அப்போ என்ன தெரியுது, நம்ம சொல்கிறோமா இல்லையா, அந்த கேள்வி நம்மளுக்குள்ளே வருது. நம்மளுக்குள்ள இல்லை இறைவனோட அருளால் வந்துக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அவள் பாருங்க ஏன் அந்த நம்மளுக்கு அந்த கேள்வி வருதுன்னு சொன்னால், நம்ம இவங்ககிட்ட அந்த கொஸ்டின்ல 10 ரூபா கொடுணும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாருங்க மாம்பழம் எவ்வளோப்பா அப்படின்னு, அவன் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருவாங்க. 1 கிலோ 50 ரூபான்னாரு. ஐயோ வெளியே போனா அங்கே 30 ரூபாய்க்கு தராங்க, நம்ம கேட்டே இருக்க மாட்டோம், சும்மா வச்சு விடுறது. அந்த மாதிரி வெளியே போனால் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த 30 ரூபாய்க்கு தராங்கன்னு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ நம்ம அது என்ன பண்ணது இல்லை, கேட்பது இல்லை. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம இவங்கிட்ட நம்ம கேள்வி கேட்குறோமா, கேள்வி கேட்பது இல்லை. ஒரு மருத்துவத்துக்கிட்ட போனால் நம்ம என்ன பண்ணுறது, எந்த கேள்வியும் கேட்கப்பது கிடையாது. இங்கே சிறு வியாபாரிங்கன்னா பல கேள்வி கேட்கணும், அது அப்படி இருக்கட்டும். இப்படிலாம் நம்ம நடந்துக்கிறோம், நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம். அங்கே போய் நான் 700 ரூபா கட்டினேன்னா அதை முடிச்சுட்டு சரி மாத்திரை பில்லுக்கு வந்தால் இங்கே ஒரு கவுண்ட், இங்கே போட்டு 10 மாத்திரை கொடுத்துட்டு 200 ரூபா வாங்குறான். அது என்ன கணக்கில் வாங்குறானே தெரியுமா. நம்ம எந்த கொஷினே கேட்குறோமா, வரோம் வாங்குகிறோம் போட்டுக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம், கேட்பதில்லை. ஆனால் ஒரு தர்ம செயலை செய்வதற்கு நம்ம பல கேள்விகளை நாம் முன்வைக்கின்றோம். யாருன்னா அம்மா இந்த மாதிரி நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டிலேருந்து வந்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு பல குழந்தைங்க அனாதை குழந்தைங்களா ஒரு 500 ரூபா கொடு, லாஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் போட்டு உள்ளே பத்துருவோம். அவ்வளோ தர்ம சிந்தனைக்குது நம்மளுக்கு. அப்போ என்ன ஒரு வருவது இல்லைன்னு கூடாது, என்ன கொடுத்துட போகிறோம் 150 கொடுங்க. அங்கே தான் பல கேள்வி கேட்போம். அது வேணா கோயில் டொனேஷன் கேட்குறாங்களா, ஐயா இந்த மாதிரி கோயிலுக்கு கட்டுற டொனேஷன் எந்த ஊரில் இருக்குது, ஒலப்பாக்கத்தில் இருக்குது. அது எங்கள் பார்டர் இல்லை, நீ போ. அது எங்கள் பார்டர் கிடையாது, எங்கள் பார்டர் இந்த 4 கோயில் தான், இங்கே தான் கொடுப்போம் நாங்கள். அப்படி சொல்லக்கூடாது. இது எந்த கோயில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு நம்ம நடைமுறை வாழ்க்கையே தான் நடிகன் பேசிக்கொண்டு இருக்கு. நம்ம நடைமுறையில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஏன் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம கோயில் இல்லையே, நம்ம கொஸ்டின் கேட்குற இல்லையா, யாருன்னா கேட்கும்போது முதல்ல பார்ப்போம் எந்த ஊர், இது எங்கே மதுராந்தகம் அந்த கொலப்பாக்கம் போடுது, இது நம்ம ஊரும் கிடையாது, நம்ம இந்த கோயிலுக்கு போகிறதும் கிடையாது, நம்ம எது கொடுப்பானே அப்படியே யோசிப்போம். ஆள் மூஞ்செல்லாம் பார்ப்போம், இவன் என்னடா பார்த்தா ஃப்ராடு மாரிக்கிறானே, ஆளை ஏன் பார்க்குறேன், டொனேஷன் கேட்குறேன் கொடுத்துப்போ, எவ்வளோ கொடு, இது 10,000 கொடுத்துட போகிறான். நம்ம கோயிலுக்கே 50 ரூபா கொடுக்க மாட்டோம், 10,000 கொடுக்க போகிறாங்க. கொடுக்குறது ஒரு 50 100 கொடுத்து. அது மாதிரி கோயில் திருப்பணி ஏன் நம்ம அறநெறிகளை செய்வதில்லை. எதற்கோ நம்ம செலவு பண்ணுறோமே ஒழிய, நம்ம உடலுக்கு எவ்வளோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறோம் நம்ம இதுக்கு. ஆனால் நம்மளுடைய தர்ம சிந்தனையை செலவு ஏன் அந்த அற செயல்களை செய்தால் மருத்துவ செலவுலாம் நம்மளுக்கு கம்மியாகும். அதை செய்ய மாட்டோம். நம்ம 4 அடியாரை கூப்பிட்டு உணவு போகிறோம், ஒரு உணவு வழி ஒரு பிறந்த நாளா 4 பேர் தர்ம சிந்தனை செய்யும். அந்த அற சிந்தனை இளம் வயதுலேருந்தே வர வேணும், இளம் வயசில் பழகணும். ஏன்னா உனக்கு பிறந்த நாளா போய் கோயிலில் இறங்கணும், போய் தர்மம் செய்யும். ஒரு 4 பேருக்கு ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் கூப்பிட்டு அடியாருங்களுக்கு சாப்பாடு போடும், தர்ம சிந்தனை வரும். அது ஒரு குரு பூஜைலாம் கூட திருவருள் கருணையில் நடக்குது. எது திருவருளுடைய கருணை. இது நம்மளாம் நினச்சிருந்தா இப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த குரு பூஜை உட்காந்து 4 பேருமே பாட்டு கூட அமைச்சுக்கலாம். ஏன் 4 அடியாருங்களுக்கு தெரியணும் இவங்கெல்லாம் யார், இவங்களை யாருன்னா தெரியும். அன்றைக்கி பல பேர் வந்தவங்களாம் பல முருகன்னு நினச்சிட்டு போய்க்கிறாங்க. அன்றைக்கி தான் அவங்களே தெரிஞ்சுக்கிது, ஓஹோ இவங்கெல்லாம் 4 வர பொழுகுது. பல பேர் முருகர் தான் பல கேரக்டரில் இருக்கிறாங்கன்னு நினச்சின்னுக்கிறாங்க. இப்போ 6 முகம் 6 வடியும் பொழுகுதுன்னு. பழனி ஆண்டவரே 4 பேராக இருக்கிறாங்கன்னு. ஒருத்தர் குழந்தை முருகர்,
இன்னொருத்தர் பக்கத்துல இன்னொருத்தர் கேட்குறான், என்ன முருகர் வேலி இல்லாமல் தொடப்பம் வச்சுருக்குறானுங்க. அவன் திருநாவுக்கரசன்னு தெரியல, ஏன்னா வேலி இல்லாமல் துடைப்பம். அதாவது என்ன, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா உழவார படை. அந்த படைன்னு பேர், அந்த கோயிலை தூய்மை செய்வதற்கான அந்த படை. அவ்வாறு அதை வச்சுட்டு அதை முருகர் நினச்சிக்கிறேன். அப்போ சுந்தரமூர்த்தி பரவாயில்ல, முருகர் என்ன கல்யாண கோலத்தில் இருக்கிறாரு, அலங்கார கோலம். மறுபடியும் முருகன் ஆண்டி கோலத்தில் வந்துட்டாரு, மாணிக்க வாசலை பார்த்தீங்க. சரி வந்துட்டாரு, கையில் ஏதோ வேற வச்சுன்னுக்கிறாரு, இதை திருப்புகழா அப்படின்னு முருகனே பல பேர் நினச்சின்னு இருக்கோம். அப்போ என்ன, நம்மளோட நாயன்மார்கள் தெரியல, வரலாறு தெரியல, எதோ தெய்வங்கள்லாம் கும்பிட்டுன்னு இருக்கிறோம். காரணமே இல்லாமல் கும்பிட்றோம். ஏன் கும்பிட்றோம், எதுக்கு கும்பிட்றோம் அதெல்லாம் தெரியாது. ட்ரெண்டிங்கில் கும்பிட்றோம். சில சாமி ட்ரெண்டிங் ஆகிடும், இது ட்ரெண்டிங் சாமி கும்பிட்டுன்னு. ஏன் இதெல்லாம் கேட்கல. நேராக போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், இறைவன் நேராக நின்றுன்னு 10 கயிறு வாங்கி இங்கேருந்து இது வரைக்கும் கட்டுறோம். கயிறாக சில பேர் கட்டிக்கினே போகிறான், கட்டிக்கினே போடும் அவங்களுக்கு ஃபுல்லாக. அந்த அங்காளம்மா கயிறு, பொன்னியம்மன் கோயில், அந்த கயிறு, இந்த கயிறு, மசூதி கயிறு, அந்த கயிறு, எல்லா கோயிலும் கட்டுறான். இது பார்த்தா இந்த கயிறு ஒரு 4 கயிறு. அது இல்லாமல் கால்லையும் கட்ட ஆரம்பிக்கிறேன் இப்போ. அப்போ ஏன் இதெல்லாம், அந்த 10 ரூபாய் கயிறில் என்ன இருக்கும் போது அந்த ஏன் அந்த 10 ரூபாய் எடுத்துன்னு போய் ஒரு காணிக்கு இறைவனுக்கு என்ன செய்யுது, அந்த காசாக சேர்த்து ஒரு கோயில் திருப்பணி கொடுங்க, ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுங்க, ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுங்க, ஒரு அன்னம்பாளிப்பு செய்யும். தர்ம சிந்தனை உங்களுக்கு வரணும். பரிகாரம்னு உங்களுக்கே நீங்கள் செய்யாதீங்க. போய் எதோ பரிகாரம்னு செய்யாதீர்கள். அங்கே போ, அதை செய், இதை போய் இங்கே விளக்கேற்று, அங்கே போய் உங்கள் திருமணம் ஆகலையா தொடர்ந்து சாமிக்கு அதை செய், இதை செய், குழந்தை பாக்கியா தயிர் வாங்கி கொடு, அதை செய், இதை செய். உங்களுடைய சுயநலத்துக்கு செய்யாதீங்க. பொது நலமாகி அந்த பொது நலத்திற்கு தொண்டு செய்யுங்கள். இதுவே பெரிய பரிகாரமாக மாறிவிடும். இறைவனுக்கு செய்வதை காட்டிலும் அவனுடைய அடியார்களுக்கு செய்வது அதனினும் பெரியது, இது உண்மை. அவங்க அடியார்களை கூப்பிட்டு ஒரு அன்னவழி ஒரு முட்டோதல் செய்யுங்க. ஒரு திருவாசக வகுப்பு ஒரு திருவாசகத்தில் வகுப்புல அது கலந்துங்க. அந்த வகுப்புக்கு துணையா இருங்க. ஒரு ஆலயத்திற்கு செல்லுங்க, அங்கே அன்னம்பாளிப்புக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஒரு உடலினால், அது ஒரு பணத்தினால் முடியாதவர்கள் உடலினால் தொண்டு செய்யலாம். எவ்வளோ இருக்குது. ஐயா என்கிட்ட பணம் இல்லை, சரி உடல் இருக்குது. நம்ம நாகவாசபெருமான உடலாலே தொண்டு செய்தாரா இல்லையா, உடல் இருக்குது. அவன் அந்த கோயிலை செய்ய இதெல்லாம் செய்யலை, நம்ம எதுவுமே பண்ணலை, நம்ம வினை எப்படிமா நீங்க எப்படி நீங்க நம்ம எதுவுமே இப்போ படித்தவன் தான் தேர்ச்சி பெற முடியும். படிக்காதவன் எப்படி ஒரு வகுப்பில் தேர்ச்சி பெற முடியும்? ஃபெயில் தான் ஆவாங்க. அதுபோல முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தன், தெய்வத்தினால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தரும். தெய்வம் என்று சொன்னால் இங்கு இறைவன் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. தெய்வம் என்பதற்கு இன்னொரு பொருள் விதி என்பது பொருள். விதியினால் முடியாத ஒன்று கூட முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தரும் என்று சொன்னார் வள்ளுவர் பெருமாள். அப்படி முயற்சி எடுக்க வேண்டும் அந்த இறை வழிபாட்டிலே என்று சொல்லி அற்புதமான இந்த திருப்பதிகத்தினை எண்ணப்பதிகத்தை 4 வரிகளாக நாம் விண்ணப்பம் செய்வோம். திருச்சிற்றம்பலம். பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் நடுவே ஒருருவாய திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. உரியே நல்லே உனக்கு அடிமை, உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுதும் தரியேனாயே இன்னது என்று அறியேன் சங்கரா கருணையினான். ஒருவன் ஒன்று பெய்கழலடி காட்டி பிரியேன் என்றென்று அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே என்பே உருக
நின்னருள் அளித்து உன் இறைமலர் அடி காட்டி அன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே உயிர் உண்கின்ற எம்மானே நன்பே அருளாய் என்னுயிர் நாதா மே பக்தியில நேனும் பணிந்தில நேனும் உன் உயர்ந்த பைங்கழல் காண பித்தில நேனும் பிதற்றில நேனும் பிறப்பருபாயம் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே என்றென்று இனி பிரிந்தாற்றேனே காணுமதொழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் களி கூற பேணுமதொழிந்தேன் இதற்றுமதொழிந்தேன் என்னையம் பெருமானே நின் திணைந்துருகும் தன்மையன் பொன்மைகளால் காணுமதொழிந்தேன் நானுவனே பால் தீரு நீற்று எம்பரமனை பரங்கருணையோடு மேதீர்ந்து தோற்றிமை அடியார்க்கு அல்தூரை அளிக்கும் ஜோதியை நீதியிலே என்னுள்ளே ஆற்றுவேனாக ஆவா என்று அருளாயே ஆவா என்று அருளாயே ஆவா என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். அப்படி 4வது பாடலிலே சொல்கிறார், பக்தியிலனேனும் பணிந்திலனேனும் உன் உயர்ந்த பைங்கழல் காண பித்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பருப்பாயம் பெருமானே. அப்படி முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானும் இனி தொடர்ந்துன்னை இனி பிரிந்த ஆற்றேனேன்னு அப்படி அற்புதமாக சொல்கிறார். நான் பக்தி இல்லாதவனாயினும் நான் பணிந்திலனாயினும் என் பிறப்பு அறுப்ப வேண்டும். உன் பைங்கழல்கான பித்திலனாயினும் என்னுடைய பிறப்பறுப்பா என் பெருமானே. 5வது பாடல் சொல்றார் பாருங்க, காணும் அது ஒழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் களி கூற பேணும் அது ஒழிந்தேன் பிதற்றும் அது ஒழிந்தேன் பின்னை எம் பெருமானே. தானவே அழிந்தேன் நினைந்துருகும் தன்மை என் புன்மைகளால் காணும் அது ஒழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நானுவனே. அப்படிப்பட்ட இறைவா, தானவே அழிந்தேன் நின்னை நினைந்து உருகும் தன்மை எம் புன்மைகளால் காணும் அது ஒழிந்தேன் இனி நீ வரினும் காணவும் நானுவனேன்னா, இவ்வளோ நேரம் உன்னை பற்றி நினைக்கவே இல்லை, இப்போ நீ என்னை வந்து நீ பார்த்தாலே எனக்கு மூஞ்ச பார்க்கறதுக்கு வெக்கமாக்குதுப்பான்னு சொல்கிற. காணவும் நானுவனே, அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? கூச்சமாக இருக்காதா? ஒன்றும் இல்லை, மகேகசமாக இருக்கிறார். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பூஜை வைக்கிறோம், இல்லை எனக்கே எதனா ஒரு பிறந்த நாள் எதனா ஒன்று செய்யணும்னு வச்சுங்க, நான் அம்மாவை ஃபோன் பண்ணி கூப்பிடல, எதுவுமே செய்யலை, சட்டுன்னு வந்தாங்கன்னு என்ன பண்ணுவோம்? ஐயோ அம்மாவை கூப்பிடலையே, தப்பு அம்மா உங்களை கூப்பிடல, தவற நினச்சிக்காதீங்க, வந்தது சந்தோஷம், தப்பு நம்மளுக்கு ஒரு அச்சம் வருமா வராதா? கூப்பிடல என்ன நினச்சிக்கிறாங்களோ, இன்னும் ஐயாவை கூப்பிடல, ஐயா வந்து நினைப்பீங்க, ஐயோ கூப்பிடலையே ஐயா வந்துட்டேன் அப்படின்னு என்ன வருதா இல்லையா? அப்போது
நம்ம இதுக்கு அந்த ஆளை மறந்துட்டோமே, அவர் வந்தால் எனக்கு அசிங்கமாக இருக்குமே, ஒரு கூச்சம் இருக்குமே சொல்ல பாருங்க. நீ இனி வரினும் காணவும் நானும் வேணே, அது பாருங்க அது எப்படி சொல்றாரு. அப்புறம் பாருங்க, பால் திருநீற்று எம்பரமனை, பால் திருநீர் பால் போன்று வெண்மையான திருநீற்று எம்பெருமானை பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றிமை அடியாருக்கு அருள்துறை அளிக்கும் ஜோதியை நீதியிலேன் போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என்னுள்ளே ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவா என்று அருளாய். அப்படிப்பட்ட என்னை ஆற்றி என்னை உடையவனே என்னை ஆவானா என்னோட அருகில் வா, ஆவா இங்க வாப்பா அப்படின்னு ஆவா என்று அருளாயின்னு அற்புதமாக சொல்கின்றார். இப்படிப்பட்ட அற்புதமான எண்ண பதிகினத்தை தன்னுடைய எண்ணத்தை சுவாமிக்கு தெரியப்படுத்துகிறார் நமது மாணிக்கவாசகப் பெருமான். அதுபோல நம்மளுடைய எண்ணத்தையும் இறைவனுக்கு இப்போ சமர்ப்பணம் செய்து விட்டோம். அப்படிப்பட்ட அவனுடைய திருவடியை நாம் எல்லாம் மூழ்கி நாம் வழிபாடு செய்தல் வேண்டும் என்று நினைந்து நாம் எல்லாம் போற்றி நாள்தோறும் சிவத்தை வழிபாடு செய்து சிவமாம் தன்மையை நாம் எல்லாம் பெற்று அவனுடைய திருவடியை சென்று அடையும் பொருட்டு இது போல தொடர்ந்து நிறைய வகுப்புகள் கலந்துங்க, நிறைய முற்றோதலில் கலந்துங்க, சிவ வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டை தினைக்கும் சிவநாமத்தை சொல்லுங்கள். நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயின்னு பசங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புகுத்தணும், சொல்லணும். நல்லதாக சொல்லுவோம், அதுக்காக நம்ம வற்புறுத்த போகிறது கிடையாது. நல்லதாக சொல்வதெல்லாம் என்ன வரப்போகுது, நன்மையை சொல்லணும், அந்த நல்ல நெறியை காட்டணும். அப்படியா செம்மை நலம் அறியாது சிதறோடு தர சிறிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தன் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சீவையை ஏற்றுவித்து அம்மை என கருளியவாறு ஆள் பெறுவார் அச்சோ. அப்படி சுவாமி நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட செம்மை நலத்தை நமக்கெல்லாம் நல்கி இருக்கின்றான் என்பதை நினைந்து இதுகாலம் வரைக்கும் இப்படிப்பட்ட திருவள்ளுவர் கூட்டிமைக்கு அவனுக்கு நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு மீண்டும் இந்த வகுப்பு அடுத்த வாரம் மீண்டும் தொடர வேண்டும் என்ற திருவள்ளுவர் நமக்கு கூட வேண்டும் என்று வேண்டி நம்மளுடைய திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை இந்த மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சதய மூல நட்சத்திரம், அதாவது இந்த சித்திரை வைகாசி மூலம், ஆமாம் வைகாசி மூலம் அந்த நட்சத்திரத்தில் நமக்கு நம்ம திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை. அந்த 25ஆம் தேதி அனைவரும் வந்து கலந்துக்கணும். நிறைய அடியாரெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அந்த பூஜையில் கலந்துங்க. அன்றைக்கி பிள்ளை பாதி புராணம் பாதி என்கிற தலைப்பிலே நிறைய சொற்பொழிவுகள்லாம் நடக்கிறது. அது மட்டும் திருக்கடை காப்பிலே அற்புதமான அவர் பாடிய அந்த எப்படி சொல்கிறது சொன்னால் பல அந்த திருப்பாடல்கள் எல்லாம் காந்தாரத்திலே பாட இருக்கிறது. அதாவது அந்த திருநீலகண்ட பதிகம், காதலாகி கசிந்து, அது போல இல்லாமல் சடையா எனுமால் துஞ்சல் இல்லாத பொழுதினும், அப்படி அற்புதமாக அந்த நோய் நீக்கக்கூடிய பதிகங்கள் எல்லாம் அந்த வலியுறுத்தி பாட வேண்டும் என்று நான் சித்தப்பான சொன்னேன். அப்போ அது ஏன்னா அன்றைக்கி வந்த அடியார்கள் எல்லாருக்கும் அந்த பிறவியாகிய பிணி நீங்க வேண்டும் என்ற அந்த ஒரு காரணத்தினாலே அன்று பாடக்கூடிய பாடலெல்லாம் செலக்ட் பண்ணி அவர் நிறைய எல்லா பாடலும் நல்ல பாடல், அதில் முக்கியமான அந்த பாடல்கள்லாம் தேர்வு செய்து அந்த பாடல்கள்லாம் வைத்திருக்கிறோம். அன்றைக்கி அந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டு வந்தவர்கள் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும்படியாக அந்த அதாவது அற்புதமான அந்த செவியிலே எல்லாரும் கேட்டு செவி இன்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இதுகாலம் வரைக்கும் நிறைவு செய்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. தென்னாருடைய சிவனே போற்றி. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.